வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஷ்பராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவும் உக்ரைனும் சிறிது காலம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பது நல்லது, ட்ரம்ப் தெரிவிப்பு. ஹமாஸ் கடத்தி சென்ற தாய்லாந்து பிணை கைதியின் உடலை கண்டெடுத்த இஸ்ரேல். பாலஸ்தீன ஒப்புதலிலிருந்து பின்வாங்கும் பிரான்ஸ், பிரித்தானியா. இன்று காலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் காசா பகுதியில் பலர் உயிரிழப்பு. ஆபத்தான வைரஸ் மனிதகுலத்தை நோக்கி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. இன்று காலை இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் காசா பகுதியில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அல் ஜசீரா ஒளிபரப்பாளர் காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளார். காலை முதல் காசாவின் பல்வேறு பகுதிகளில் குறைந்தது 22 பேர் கொல்லப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. கான் யூனிஸ் நகருக்கு அருகில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 40 பேர் காயமடைந்ததாகவும் அந்த ஒளிபரப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அகதிகள் தங்கியிருந்து காசா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் 7 பேர் கொல்லப்பட்டதாக அது மேலும் கூறியது. காசாவின் தெற்கில் உள்ள ரபா நகரில் மனிதாபிமான உதவி விநியோக மையத்திற்கு அருகில் கூடியிருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மேலும் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் ஒளிபரப்பாளரிடம் தெரிவித்தன. மார்ச் 1ஆம் தேதியுடன் காலாவதியான போர் நிறுத்தத்தை நீடிக்கும் அமெரிக்க திட்டத்தை பாலஸ்தீன இயக்கமான ஹமாஸ் ஏற்க மறுத்ததை காரணம் காட்டி மார்ச் 18 அன்று இஸ்ரேல் காசா பகுதியில் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. மார்ச் 18 முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக 4400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 13400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதேவேளை பிணை கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பிணை கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுதக்குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட ஜோடி வைன்ஸ்டீன் ஹகாய் மற்றும் அவரது கணவர் காடி ஹகாய் ஆகிய இருவரின் உடல்கள் கடந்த 5ஆம் தேதி கான் யூனிஸ் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. இந்த நிலையில் மேலும் ஒரு பிணை கைதியின் உடல் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. தாய்லாந்து நாட்டை சேர்ந்த நட்டா பாங் பின்டா என்பவர் ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட ஆவார். அவரை ஹமாஸ் அமைப்பினர் கொலை செய்துள்ளனர் என்றும் அவரது உடல் ரபா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை ஹமாஸ் வசம் இருந்த கடைசி தாய்லாந்து பிணை கைதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுதக்குழுவின் பிடியில் இன்னும் 55 பேர் பிணை கைதிகளாக உள்ளனர். இதில் சுமார் 20 பேர் உயிருடன் இருக்க வாய்ப்பு உள்ளது என இஸ்ரேல் தரப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன ஒப்புதல்களிலிருந்து பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா பின்வாங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் ஜூன் 17 முதல் 20 வரை நடக்கவிருக்கும் நியூயார்க் மாநாட்டில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது இரு நாடுகளும் அந்த திட்டத்தை கைவிட்டுள்ளதாக ராஜதந்திரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து பேசிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் இது நெறிமுறை கடமை மற்றும் அரசியல் தேவை என கூறியுள்ளார். மேலும் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க முன்வந்தால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இது நடைபெறலாம் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது மாநாட்டில் நேரடி அங்கீகாரம் இல்லை. அதன் மாற்றாக அங்கீகாரத்துக்கான வழிமுறைகள் பற்றிய விவாதங்கள் நடைபெறும். இதில் கீழ்கண்ட முன் நிபந்தனைகள் வலியுறுத்தப்படுகின்றன. காசா பகுதியில் நிரந்தர போர் நிறுத்தம், இஸ்ரேலிய கைதிகள் விடுவிப்பு, பாலஸ்தீன ஆட்சி அமைப்பின் சீரமைப்பு, காசாவின் மறுசீரமைப்பு மற்றும் ஹமாஸ் ஆட்சி முடிவுக்கு வருதல். முன்னாள் மனித உரிமைகள் கண்காணிப்பு இயக்குனர் கென்னத் ரோத் இந்த நிபந்தனைகள் மூலம் பாலஸ்தீன ஒப்புதல் முடிவில்லா நிலையிலேயே தள்ளப்பட வாய்ப்பு உள்ளது என எச்சரித்துள்ளார். இப்போது 147 நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரித்துள்ளன. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் இதற்கு அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக பின்வாங்கியுள்ளன. இஸ்ரேல் இதற்கான பதிலாக மேற்கு கரை பகுதியில் 22 புதிய குடியேற்றங்கள் அமைப்பதாக அறிவித்துள்ளது. இது ஒரு தனிநாடு உருவாவதை தடுக்கும் முறையான நடவடிக்கையாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. எலான் மாஸ்க் சுயநினைவை இழந்துவிட்டார் என்றும் அவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஏபிசி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் மஸ்க் தனது சுயநினைவை இழந்துவிட்டதாகவும் அப்படிப்பட்ட ஒருவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஏர்போர்ஸ் ஒன் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் தற்போது சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மேலும் தற்போது எலான் மஸ்குடன் பேச திட்டமிடவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோக நெட்வொர்க் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் கோப்புகளின் ட்ரம்ப் பெயர் இருந்ததாகவும் அதனால் தான் விசாரணையின் விவரங்களும் கண்டுபிடிப்புகளும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் எலான் மஸ்க்
கூறியிருந்தார். ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸை அவருக்கு பதிலாக நியமிக்க வேண்டும் என்றும் மக்ஸ் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா மீது அமெரிக்கா கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஜேர்மன் அதிபர் பிரீட்ரிஷ் மெர்ஸ் அழைப்பு விடுத்த போதிலும் ரஷ்யாவும் உக்ரைனும் சிறிது காலம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பது நல்லம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கடந்த வியாழக்கிழமை கூறியதாக சின்குவா செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் மெர்ஸை சந்தித்த போது இருதரப்பினருக்கும் இடையிலான கெட்ட மற்றும் வெறுப்பு விரைவில் போர் நிறுத்தத்தை எட்டுவதை கடினமாக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். இது மோதல் விரைவில் முடிவடையும் என்று அவரது முந்தைய பிரகடனத்திலிருந்து மாற்றத்தை குறிக்கின்றது. அவர்கள் சண்டையிடுகின்றார்கள் என்று ட்ரம்ப் கூறினார். சில நேரங்களில் நீங்கள் அவர்களை சிறிது நேரம் சண்டையிட விடுவீர்கள். நீங்கள் அதை ஹாக்கியில் பார்க்கின்றீர்கள், நீங்கள் அதை விளையாட்டுகளில் பார்க்கின்றீர்கள். நடுவர்கள் அவர்களை 2 வினாடிகள் போக விடுவார்கள். நீங்கள் அவர்களை பிரிப்பதற்கு முன்பு சிறிது நேரம் போக விடுங்கள். சந்திப்பின் போது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா மீண்டும் மிகவும் வலுவான நிலையில் உள்ளது என்று மெர்ஸ் ட்ரம்மிடம் கூறினார். மேலும் ரஷ்யா மீது கூடுதல் அழுத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று கூறினார். ரஷ்யா மீதான புதிய தடைகள் குறித்து வியாழக்கிழமை ட்ரம்ப் கூறுகையில் எதுவும் உடனடியாக நிகழ வாய்ப்பில்லை என்றார். இருப்பினும் இதற்கு 2 தடவைகள் தேவை என்பதால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் தடை விதிக்கக்கூடும் என்று அவர் சூசகமாக கூறினார். அது நிற்கப் போவதில்லை என்ற தருணத்தை நான் காணும்போது நாங்கள் மிகவும் கடினமாக இருப்போம் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் அது இரு நாடுகளுக்கும் பொருந்தும். மாஸ்கோவுக்கான ஈரானிய தூதர் காசம் ஜலாலி மற்றும் ரஷ்ய அரசு விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டிமிட்ரி பஸ்கோ ஆகியோர் ஒரு கூட்டத்தில் செயற்கைக்கோள்களின் கூட்டு உற்பத்தி குறித்து விவாதித்ததாக இஸ்லாமிய குடியரசின் தூதரகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான விண்வெளி ஒத்துழைப்பின் பின்வரும் அம்சங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் மேம்பாடு, செயற்கைக்கோள்களின் கூட்டு வடிவமைப்பு மற்றும் உருவாக்கும், உள்கட்டமைப்பின் கூட்டு கட்டுமானம், பயிற்சி வகுப்புகள் மற்றும் அறிவு பகிர்வு நடத்துதல், மேற்கத்திய தடைகளை எதிர்த்து போராடுதல், சர்வதேச அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் கூட்டு முயற்சிகளை ஆதரித்தல் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் தொடக்கத்திலேயே சோயூஸ் 21B ராக்கெட் ப்ரீகாட் மேல்கட்டத்தை வோஸ்டோக்னி காஸ்மோட்ரோமிலிருந்து 53 சிறிய விண்கலங்களுடன் சுற்றுப்பாதையில் செலுத்தியது. இதில் ஈரானிய கோப்சர் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்கள் மற்றும் தனியார் ஈரானிய நிறுவனமான ஸ்பேஸ் ஒமிட்டின் ஹோடோட் தொடர்பு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஆகியவை அடங்கும். 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ஏற்கனவே வலுவாக இருந்த மாஸ்கோ மற்றும் தெஹ்ரானின் இருதரப்பு உறவுகள் கணிசமாக வலுப்பெற்றுள்ளன. குறிப்பாக மேற்கு நாடுகள் இரு நாடுகளுடனும் அதிகரித்த விரோத போக்கு காரணமாக கடுமையான தடைகளை விதித்தாலும், உலக அரங்கில் இரு நாடுகளையும் தனிமைப்படுத்த முயற்சித்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்துள்ளன. இதன் விளைவாக வர்த்தகம், எரிசக்தி மற்றும் விண்வெளி போன்ற துறைகளில் ரஷ்யா ஈரானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. கிரெம்ளின் ஈரானுக்கு விண்வெளி தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்கியுள்ளது. மேலும் மேற்கத்திய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள ஒரு மூலோபாய சூழ்ச்சியில் காயம் மற்றும் பிற ஈரானிய செயற்கைக்கோள்களை சமீபத்தில் சுற்றுப்பாதையில் செலுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு ஆபத்தான வைரஸ் மனித குலத்தை நெருங்கி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். வவ்வால்களில் காணப்படும் HKG5 என்ற துணை வகை வைரஸ் ஒரு சிறிய மரபணு மாற்றத்துடன் மனித செல்களுக்குள் நுழைந்து அடுத்த உலகளாவிய தொற்று நோயை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. கலிபோர்னியா தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் வட கரோலினா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வாஷிங்டன் மாநில பல்கலைக்கழகம் தலைமையிலான இந்த ஆய்வின் விவரங்கள் முன்னணி அறிவியல் இதழான நேச்சர் கம்யூனிகேஷனில் வெளியிடப்பட்டன. வாஷிங்டன் மாநில பல்கலைக்கழகம் தலைமையிலான ஆய்வின்படி HKG5 வைரஸ்கள் மனித செல்களில் உள்ள ACE228B பயன்படுத்த முடியும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட்-19 ஏற்படுத்தும் SARS-CoV-2 வைரஸும் அதே ACES228B பயன்படுத்துகின்றது. இந்த HKG5 வைரஸ் மத்திய கிழக்கு சுவாச நோய்க்குறி கொரோனா வைரசுடன் நெருங்கிய தொடர்புடையது. MERS நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் சுமார் 34% என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வைரஸ்கள் ஜப்பானிய வீட்டு வவ்வால்களில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சமீபத்திய ஆய்வுகள் இவை மின்ஸ் போன்ற இடைநிலை விலங்குகளுக்கு பரவி வருவதாக கூறப்படுகின்றது. இது மனிதர்களுக்கு பரவுவதற்கான முதல் படியாக அமையலாம் என நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். WS2 வைரலாஜிட் மைக்கேல் லெட்கோ இந்த வைரஸ்கள் மனிதர்களுக்குள் நுழைவதற்கான ஆதாரம் இல்லாவிட்டாலும் அதற்கான திறன் உள்ளது, எனவே அவற்றை கண்காணிப்பது முக்கியம் என்று எச்சரித்துள்ளார். ஆல்பா போல்ட் 3 போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வைரஸ் எவ்வாறு செல்களுடன் தொடர்பு கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வதிலும் முக்கிய பங்காற்றி ஆராய்ச்சியின் வேகத்தை
விரைவுபடுத்தியுள்ளன. இந்த ஆய்வு எதிர்கால தொற்று நோய்களை எதிர்கொள்ளும் உத்திகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 தடவை நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல் நிலநடுக்கம் அதிகாலை 12:56 மணியளவில் ரிக்டரில் 4.3 அளவில் ஏற்பட்டது. அதே சமயம் இரண்டாவது நிலநடுக்கம் இன்று அதிகாலை 1:05 மணியளவில் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நில அதிர்வால் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. நாளைய தினம் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.